9th சயின்ஸில் அமிலம் காரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம 9th சயின்ஸில் உள்ள அமிலம் காரம், அப்புறம் 10th சயின்ஸில் கொஞ்சமாக இருக்கும் அமிலம் காரம், அப்புறம் 8th சயின்ஸில் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து சிலதுக்கு வந்து டேர்ம்லாம் மறக்காமல் இருக்க ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நமது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தில் வயிற்றில் சுரக்கும் அமிலம் தான் HClன்னு சொல்கிறாங்க. அமிலங்கள்லாம் நீரில் கரைந்து H3O+ அயனிகளையோ இல்லைன்னா H+ அயனிகளையோ தரும்னு சொல்கிறாங்க. காரம் வந்து நீரில் கரைஞ்சு OH- சொல்லக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். இது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலங்கள்னா ஹைட்ரஜன், காரம்னா ஹைட்ராக்சைடு அயனி. அடுத்து இது ஒரு அமிலம்னு எடுத்துட்டோம்னா அது புளிப்பு சுவை கொண்டது. அமிலம் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த ஆசிட்டுங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட்டுங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்துச்சு. 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் தான் ஸ்வாண்டே அர்ஹீனியஸ். இவர் தான் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற கொள்கையை முன்மொழிஞ்சார். 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஸ்வாண்டே அர்ஹீனியஸ் தான் அமிலம் காரங்கள் அப்படிங்கிற கொள்கையை முன்மொழிந்தார். அடுத்து பார்த்தோம்னா எந்தெந்ததுலாம் என்னென்ன அமிலம் இருக்குன்னு பார்க்குறப்ப ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மாலிக் அமிலம் அப்படின்னு இருக்கு. மாலினிக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்து எலுமிச்சை அப்படிங்கிறது சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டியில் எலுமிச்சை நிறையா விற்பாங்க. திராட்சை அப்படிங்கிறது டார்டாரிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம், அப்படியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளி ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா வினிகர் அப்படின்னா அசிட்டிக் அமிலம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா CH3COOH அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தயிர் அப்படிங்கிறது லாக்டிக் அமிலம். ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து பார்த்தோம்னா தேநீர் அப்படிங்கிறது டானிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேநீர் வந்து நம்ம டானிக்க மாதிரி தேநீர் குடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எறும்பு தேனி அப்படிங்கிறது ஃபார்மிக் அமிலம். எறும்பு தேனிலெல்லாம் ஃபார்மிக் அமிலம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HCOOH அப்படிங்கிறது. இப்போ அமிலங்கள் நீரில் வினைபுரிந்து ஏன்னா H+ அயனிகளையும் தரவல்லதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த அமிலங்கள் நீரில் வினைபுரிஞ்சு H3O+ அயனிகளையும் தரவல்லது. அப்போ இது வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னா அமிலங்களோட வகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா கரிம அமிலம்னு ஒன்று இருக்குது, கனிம அமிலம். கரிம அமிலம்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமிலம். கனிம அமிலம்னா கொஞ்சம் செயற்கையாக இருக்கக்கூடிய அமிலம். இப்போ HCOHங்கிறது ஃபார்மிக் அமிலம்னு பார்த்தோம். எதில் இருக்குன்னு பார்த்தோம்? எறும்பு தேனியில் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து CH3COOHங்கிறது அசிட்டிக் அமிலம்னு பார்த்தோம். எதில் இருக்குன்னு பார்த்துறப்ப நம்ம வந்து வினிகரில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே HCl இது வந்து கனிம அமிலம். H2SO4னா சல்ஃபூரிக் அமிலம். HNO3னா நைட்ரிக் அமிலம். இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதெல்லாம் கனிம அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காரத்துவத்தின் அடிப்படையில் இப்போ ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், மும்மை காரத்துவம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ ஒற்றை காரத்துவம்னா ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளை இருந்துச்சுன்னா அது ஒற்றை காரத்துவம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா HCl இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் பதிலீடு செய்யும். HNO3னா இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் பதிலீடு செய்யும் அப்படிங்கிறாங்க. அதே வந்து இரட்டை காரத்துவம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அயனிகள் வந்து பதிலீடு செஞ்சுச்சுன்னா அது இரட்டை காரத்துவம். இப்போ H2SO4ங்கிறது இப்போ 2 ஹைட்ரஜன் அயனிகள் வந்து பதிலீடு செய்யும். அதே மாதிரி H2CO3. ஓகேவா? அடுத்து மும்மைனா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மூலக்கூறில் பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனி வந்து 3ஆக இருந்துச்சுன்னா அது மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. H3PO4னா பாஸ்பாரிக் அமிலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அயனி உறும் அடிப்படையில் வலிமை மிகு அமிலம், வலிமை குறைந்த அமிலம்னு சொல்லி 2ஆக பிரிக்கும். வலிமை மிகு அமிலம் அப்படின்னா இப்போ ஒரு அமிலம் வந்து முழுவதும் நீரில் நல்லா கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வலிமை மிகு அமிலம். முழுவதும் நீரில் நல்லா அயனி ஊற்றுச்சு அப்படின்னாவே அது வலிமை மிகு அமிலம். அதே பகுதி அளவுனாவே அது வலிமை குறைந்தது அப்படின்னு சொன்னாங்க. HCl அப்படிங்கிறப்ப நீரில் வந்து நம்ம கலக்கிறப்ப அது முழுதும் அயனி உறுகின்றன. ஸோ அதனால் அது வலிமை மிகு அமிலம். அதே CH3COOHனா நம்ம அசிட்டிக் அமிலம்னு பார்த்துருக்கோம். அது குறைந்த அளவு தான் அயனி உறும். அடுத்து செறிவின் அடிப்படையில்
செறிவு மிகு அமிலங்கள், செறிவு குறைந்த அமிலங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கரைப்பான் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 100 ml வந்து தண்ணி வச்சுருக்கோம். அந்த 100 ml தண்ணியில் 100 ml வந்து நம்ம HCl சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள, இப்போ 150 ml வச்சுக்கலாம், 150 ml HCl சேர்க்குறோங்கிறப்ப அப்போ அதிக அளவு கரைந்துள்ள அமிலம் செறிவு மிகு அமிலம். இதுவே ஒரு கரைப்பானில் 100 ml தண்ணியில் நான் 10 ml மட்டும் HCl சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து என்னது, குறைந்த அளவு தான் நம்ம அமிலம் சேர்க்குறோம். அதனால இது செறிவு குறைந்த அமிலம், இதை நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை வந்து கொண்டவை அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா HCl 1 இருக்குது, அதே H2SO4 வந்து பார்த்தோம்னா 2 இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ NH3 அதே CH4 இதெல்லாம் வந்து அமிலங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது அமிலத்துக்குள்ளான இப்போ ஹைட்ரஜன் அயனிகளை இதெல்லாம் தராது, அதனால் இது அமிலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ NH3னா அமோனியா, CH4 அப்படிங்கிறது மீத்தேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த மீத்தேனை நீரோட கலக்கும்போது நமக்கு ஹைட்ரஜன் அயனிகளை தருமானா தராது. அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை பயன்படுத்திக்கிறோம். அதில் உள்ள H அயனிகளோட எண்ணிக்கையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ CH3COOH அப்படிங்கிறப்ப இதில் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் அந்த 4 ஹைட்ரஜனும் பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி செய்யுமா? 4 ஹைட்ரஜனாக இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்யும். இதனால் இதை ஒற்றை காரத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெப்பமாக இருக்கட்டும், கதிர்வீச்சாக இருக்கட்டும், வேதிவினையாக இருக்கட்டும், மின்னிறக்கத்தினால நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய முறையை வந்து அயனியாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலங்களோட பண்புகள் பார்த்தோன்னா, அமிலங்கள்ங்கிறது புளிப்பு சுவை கொண்டது. இது நல்லா நீரில் வந்து மின்சாரத்தை கடத்தும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள அயனிகளை கொண்டு இருக்கு. இப்போ நான் அமிலங்களில் H+ அப்படிங்கிற அயனி இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த மாதிரி அயனிகளை இருப்பதுனால இது நல்லா மின்சாரத்தை கடத்தும். இப்போ வந்து அமிலங்கள் வந்து லிட்மஸ் பேப்பரை வந்து பார்த்தோன்னா, நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாற்றும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து அனுசி. ஆனா அமிலம், நீனா நீலம், சீனா சிவப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமிலம் வந்து பார்த்தோன்னா லிட்மஸ் பேப்பரை நீலத்துலேருந்து சிவப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தோன்னா உலோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மெக்னீஷியம், இந்த மெக்னீஷியம் வந்து ஒரு அமிலத்தோட வினை புரிந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதே ஜிங்க்குங்கிற உலோகம் ஒரு அமிலத்தோட வினை புரிந்து ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்குது. சில உலோகங்கள் பார்த்தோன்னா அமிலத்தோட வினை புரிந்து H2 அப்படிங்கிற அயனியை வந்து தரும், ஆனால் சில உலோகங்கள் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் H2ங்கிறத தருது, ஆனால் இதே வந்து தங்கம், ஏஜிங்கிறது தங்கம், சியுங்கிறது காப்பர், இது வந்து பார்த்தோம்னா நம்ம அமிலத்தோட வினை புரிஞ்சு H2ங்கிற ஹைட்ரஜன் வாயுவை தருமான்னு கேட்டால் தராது. ஓகேவா? அடுத்த அமிலம் வந்து உலோக கார்பனேட், உலோக பைகார்பனேட். இந்த கார்பனேட்னு வந்திருக்கிறதுனால இது CO2 அப்படிங்கிற வாயுவை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ Na2CO3 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சோடியம் கார்பனேட். இது வந்து பார்த்தோம்னா HClங்கிற ஒரு அமிலத்தோட வினை புரிந்து ஒரு சோடியம் குளோரைடுங்கிற ஒரு சாதாரண உப்பை தருது, H2O, அடுத்து CO2ங்கிற வாயுவை வெளியேற்றுது. இப்போ இந்த சோடியம் கார்பனேட் இருக்குல்ல, இதை நம்ம சலவை சோடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறதும் நமக்கு CO2ங்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருது. அதை தானே அவங்க சொல்லியிருப்பாங்க, CO2 அப்படிங்கிற வாயுவை தரும். அப்போ சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது சமையல் சோடா அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கிங் சோடா சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படிங்கிறப்ப பைகார்பனேட் அப்படின்னு தானே எழுதுவோம், அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா என்னன்னு சொல்லலாம், சமையல் சோடா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா. இந்த நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைக்க பயன்படுத்துவோம்ல, அந்த ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அமிலம் வந்து உலோக ஆக்சைடோட வினை புரிந்து உப்பு தருது ப்ளஸ் நீரையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து சல்ஃபூரிக் அமிலமாக H2SO4, இது வந்து CaO அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கால்சியம் ஆக்சைடாக இதோட வினை புரிந்து கால்சியம் சல்ஃபேட்டு ப்ளஸ் நீரை தருது. அமிலமும் காரமும் இணைந்து உப்பு தருது அப்படிங்கிறாங்க. இப்போ HClங்கிறது அமிலம், NaOHங்கிறது காரம், இது ரெண்டும் இணைந்து நமக்கு என்ன தருதுன்னா NaCl அப்படிங்கிற ஒரு உப்பை தருது. இது ஒரு நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலங்களோட பண்புகள்னு பார்த்தோன்னா, இப்போ சல்ஃபூரிக் அமிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா H2SO4, இதை தான் நம்ம வேதிப்பொருட்களோட அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் பல சேர்மங்களை நம்ம தயாரிக்கிறோம். H2SO4 வச்சு தான் நிறையா சேர்மங்களை தயாரிக்கிறோம். அப்புறம் வாகனத்தோட மின்கலன்கள் பார்த்தோன்னா அதுக்கு பயன்படுத்துகிறது. இப்போ சல்ஃபூரிக் அமிலம்னா
சல்லு சல்லுன்னு வாகனத்தை ஓட்டிட்டு போகிறாங்க. சல்லு சல்லுன்னு வாகனத்தை ஓட்டிட்டு போகிறாங்க. வாகனத்தோட மின்கலனுக்கு பயன்படுது. HCl அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் சுரக்கும் அமிலம்னு பார்த்துருக்கோம். கழிவறை தூய்மைப்படுத்தும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வயிற்றை சுத்தம் பண்ணிட்டு கழிவறை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம கழிவறை தானே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து HClங்கிறது கழிவறை தூய்மைப்படுத்தும் பொருள். சிட்ரிக் அமிலம், அப்போ நான் என்ன சொன்னேன், சிட்டியில் தான் எலும்பிச்சை வந்து அதிகமாக இருக்குன்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்னா, அதே மாதிரி அந்த சிட்ரிக் அமிலம் தான் உணவை வந்து பதப்படுத்த நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிப்ப. அப்போ சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா உணவை பதப்படுத்துறதுக்காக நுரைத்து பொங்கும் உப்புகளை வந்து போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டியில் உணவை பதப்படுத்துறதுக்காக நுரைத்து பொங்கும் உப்புகளை போடுவாங்க. அடுத்து நைட்ரிக் அமிலம் HNO3, இது என்னன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உரத்தை தயாரிக்கிறதுக்கும் சாயங்கள் அப்புறம் வண்ணப்பூச்சிகள் மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அமோனியம். அம்மா வந்து நைட்டு வந்து உரம் போடுவாங்க செடிகளுக்கு. அம்மா வந்து நைட்டு வந்து உரம் போடுவாங்க செடிகளுக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா நைட் ஆனால் தான் சாயம் வந்து அடிக்கணும். நைட் ஆனால் தான் சாயங்கள் அப்புறம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும். அப்புறம் நைட்டு தான் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நைட்ரிக் அமிலத்துக்கு நைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நைட்டு வந்து அம்மா வந்து என்ன உரம் போடுவாங்க. நைட்டு வந்து அம்மா வந்து உரம் போடுவாங்க. நைட் ஆனால் தான் சாயம் வந்து அடிப்பாங்க. நைட் ஆனால் தான் எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்டெல்லாம் நைட் ஆனால் தான் அடிப்பாங்க. சாயம்லாம் நைட் ஆனால் தான் அடிப்பாங்க. நைட்டு வந்து மருந்து சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது நம்ம ஆக்கு அப்புறம் தக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஆக்சாலிக் அமிலம் வந்து என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய அப்படிங்கிறாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆக்சாலிக் அப்படிங்கிறத ஆக்சா பிளேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சா பிளேடை எடுத்து குவார்ட்ஸ் படிகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ண ஆக்சா பிளேடை வச்சு இரும்பு படிவையும் மேங்கனீஸ் படியையும் சுரண்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மரப்பொருட்களை தூய்மையாக்க. இப்போ ஆக்சா பிளேடை வச்சு என்ன பண்ணுவாங்க, மரப்பொருட்களை தூய்மை பண்ணுறாங்க. கருப்பு கரைகளை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆக்சா பிளேடை வச்சு கருப்பு கரையெல்லாம் நீக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொன்னேன், ஆக்சா பிளேடை வச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்கு தக்குன்னு சொன்னேன்னா, அடுத்து குவார்ட்ஸ் படிகத்தில் இரும்பு மேங்கனீஸ் படி வந்துச்சுன்னா ஆக்சா பிளேடை வச்சு சுரண்டுறாங்க. மரப்பொருட்களை வந்து ஆக்சா பிளேடை வச்சு தூய்மைப்படுத்துகிறாங்க. கருப்பு கரைகளை வந்து ஆக்சா பிளேடை வச்சு நீக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா கார்பானிக் அமிலம்னா H2CO3. கார்பானிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம குடிக்கக்கூடிய குளிர்பானங்களில் வந்து இந்த கார்பானிக் அமிலம் வந்து சேர்ப்பாங்க. டார்டாரிக் அமிலம்னா நம்ம பார்த்தோம் திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த டார்டாரிக் அமிலத்தில் வச்சு தான் ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய இது செய்வாங்க. பேக்கிங்க்கெலாம் பயன்படுத்துவாங்கல்ல, சமையல் சோடாவும் ரொட்டி சோடாவும் சேர்ந்து தான் அந்த கேக்கெல்லாம் செய்வாங்க. ஓகேவா? அடுத்த அமிலம் வந்து நீரில் கலந்து நமக்கு தெரியும் H+ அயன்களை தரவல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் இது கரிம கரைப்பானில் கரைந்து அயனி உருமான்னு கேட்டால் அயனி உராதுன்னு சொல்கிறாங்க. ஒன்லி கனிம கரைப்பான் இந்த மாதிரி HCl அடுத்து HNO3 இந்த இது மாதிரி இருக்கிறது தான் அயனி உரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம நீரில் கரைஞ்சாதான் அயனி வரும். இப்போ இந்த இது இருக்குல்ல HCl வந்து நம்ம வந்து எத்தனாலுங்கிற ஒரு சொல்யூஷனில் நம்ம இது பண்ணோம்னா இந்த HCl அயனி உருமான்னு கேட்டால் இது அயனி உராது. நீரில் கரைஞ்சா மட்டும்தான் அயனி வரும். ஓகேவா? ராஜதிரவங்கிறத அக்வாரீஜியா, ராஜதிரவகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்வாரீஜியா அப்படின்னு சொல்லுவோம். ராஜதிரவகம் அப்படிங்கிறத அக்வாரீஜியா. இது வந்து பார்த்தோம்னா 3HCl அதே மாதிரி 1HNO3 இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ராஜதிரவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3HCl அடுத்து ஒரு பங்கு HNO3 இது சேர்ந்தது தான் ராஜதிரவகம். இது வந்து பார்த்தோன்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய ஒரு திரவமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த திரவத்தால் மட்டும்தான் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இதெல்லாத்தையுமே கரைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ராஜதிரவகம் அக்வாரீஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா
பார்த்தோம்னா இந்த ராஜ திரவகம் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலேருந்து தான் பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து இது வந்து பெலோடியம், பிளாட்டினம் இதெல்லாமே கரைக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பெலேடியம், பிளாட்டினம் இது எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது. இப்போ இதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தோம்னா 3HCl அப்படிங்கிறதும், இப்போ இங்கே 3 வந்திருக்கிறதுனால இங்கே 3 வராது, இங்கே 1 தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே 3 வந்துருந்துச்சுன்னா இங்கே 3 வராது, இங்கே 3 எல்லாம் வரலங்கிறப்ப இங்கே 3 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3HCl 1HNO3 அப்படிங்கிறது. இப்போ இது வந்து நீரில் வந்து கரையும் திறன் கொண்டதா அப்படின்னு கேட்டோம்னா இது நீரில் நல்லா கரையும் அப்படிங்கிறாங்க. இதோட உருகுநிலை வந்து 42 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 42னா நண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, 4 2. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நண்டு. அப்போ வந்து என்னென்ன ராஜ திரவகத்தில் வந்து பார்த்தோம்னா நண்டுகள்லாம் நல்லா மிதக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்டுகள் நல்லா உருகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உருகு நிலைன்னு தானே கொடுத்துருக்காங்க. -42 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபேரன்ஹீட்டாக ஆக்குறப்ப 2 இது ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ -44 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறது. அப்புறம் 231 கெல்வின், 231 231 கெல்வின். அதே கொதிநிலை பார்த்தோன்னா இப்போ ராஜ திரவகம்னுங்கிறதுனால அதை நம்ம கொதிக்க வைக்கணும்னா 108 தடவை மந்திரம் சொல்லணும். 108 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஃபேரன்ஹீட்னா 226 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, 381 கெல்வின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட பயன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தங்கம் வெள்ளியை சுத்தம் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை கரைக்க கூட வல்லதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். காரங்கள் அப்படிங்கிறது நீரில் கரைஞ்ச ஹைட்ராக்சைடு அயனிகள்னு சொல்லக்கூடிய OH- அயனிகளை தரக்கூடியது. இப்போ நீரில் கரையும் காரங்களை நம்ம எரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் கரைஞ்சிருச்சுனாவே அது எரிகாரங்கள். இப்போ ZNO அப்படிங்கிறது ஜிங்க் ஆக்சைடு, இது வந்து 2HCl அப்படிங்கிறது கரைஞ்சு ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிறத தருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ NaOH அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது H2O அப்படிங்கிற நீரில் கரைஞ்சிச்சினோம்னா Na+OH- அப்படிங்கிற அயனிகளை தரவல்லது. அனைத்து எரிகாரங்களும் காரங்கள். இப்போ எரிகாரங்கள்லாம் என்ன சொன்னேன், நீரில் கரையும் காரங்கள் தான் எரிகாரங்கள். இப்போ அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து காரங்களும் பார்த்தோம்னா எரிகாரங்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ அனைத்து எரிகாரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா காரங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அனைத்து காரங்களும் இப்போ வந்து எரிகாரங்களுக்குள்ள காரங்கள் இருக்கிறதுனால காரங்கள்னு வச்சுக்கோங்க. இதே அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் இல்லை, ஏன்னா அந்த காரங்களுக்குள்ள எரிங்கிறது இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து இது வந்து எரிகாரங்கள் அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. NaOH, KOHங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எரிகாரங்கள். அதே மாதிரி AlOH3 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ZnOH3 அப்படிங்கிறதும் காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. NaOHும் KOHும் பார்த்தோம்னா எரிகாரங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, NaOH KOHங்கிறது எரிகாரங்கள், AlOH3 அதே ZnOH3 இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா காரங்களின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒற்றை அமிலத்துவ காரம். இப்போ ஒரு நீரில் பார்த்தோன்னா அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனி மட்டும் அயனியுற்றுச்சுன்னா அது ஒற்றை அமிலத்துவ காரம். இப்போ NaOHனா ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான், KOHனாலும் ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் அயனி வரும். இரட்டை அமிலத்துவ காரம் அப்படிங்கிறப்ப இப்போ 2 ஹைட்ராக்சைடு அயனி, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சாரி இங்கே 2 வரணும், அதை போட மறந்துட்டேன். ஓகேவா, அடுத்தது மும்மை அமிலத்துவ காரம் அப்படின்னா இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோன்னா 3 இது வந்திருக்கா, அதே மாதிரி FeOH3 அப்படிங்கிறது அப்போ மும்மை அமிலத்துவ காரம். அடுத்து செறிவின் அடிப்படையில் வந்து செறிவு மிகுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செறிவு மிகு அமிலம் பார்த்தோம். இது செறிவு மிகு காரம்னா அதிக அளவு காரம் வந்து கரைந்திருக்கும், அதுதான் வந்து செறிவு மிகு. இது செறிவு குறைந்ததுன்னா குறைந்த அளவு காரம் தான் இருக்கும் அப்படிங்கிறது. வலிமை மிகுன்னா இப்போ ஒரு நீர்த்த கரைசலில் வந்து நீர் கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனின்னு சொல்லக்கூடிய NaOH KOH எல்லாம் முழுமையாக கரைஞ்சிருக்கும், முழுமையாக அயனி விட்டுருக்கும், அதுதான் வந்து வலிமை மிகு. வலிமை குறைந்ததுன்னா பகுதி அளவு அப்படிங்கிறது. இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடுலாம் பகுதி அளவு தான் அயனி ஊற்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அமிலத்துவம்னா ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய OH அந்த தொகுதிகளோட எண்ணிக்கையை குறிக்குது. சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரிவதில்லை. எதெல்லாம் வினை புரிவதில்லைன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அமிலங்களோட வினை புரிவதில்லைன்னு சொல்லி, இது 2த்தையும் பார்த்தோம். அதே வந்து காரங்களோட வினை புரிவதில்லைன்னு 3மே இருக்குது.
காப்பர், தங்கம், அதே மாதிரி குரோமியம் அப்படிங்கிறது காரங்களோட என்ன சொல்கிற ஹைட்ராக்சைடு அயனியோட வினை புரிவதில்லை இந்த காரங்கள்லாம். ஓகேவா? காரங்களோட இதெல்லாம் வினை புரியாது. காரங்களோட பண்புகள், அமிலங்கள்னால் புளிப்பு சுவை பார்த்தோம், காரங்கள்னால் கசப்பு சுவை உடையது. அடுத்து நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மை கொண்டது. இப்போ நம்ம அதில் வந்து அணிசி அப்படின்னு பார்த்தோம். அமிலம் நீல லிட்மஸ் பேப்பரை என்ன சிவப்பு நிறமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது காசினி, கானா காரம், சீனா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும் அப்படிங்கிறது காசினி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து நீர்த்த கரைசலில் இதுவும் மின்சாரத்தை கடத்தும். அமிலமும் மின்சாரத்தை கடத்தும், காரமும் மின்சாரத்தை கடத்தும். காரமும் உலோகமும் சேர்ந்து நமக்கு என்ன தரும்னா உப்பு ப்ளஸ் ஹைட்ரஜனை தரும் அப்படிங்கிறாங்க. காரமும் உலோகமும் சேர்ந்தோம்னா உப்பு ப்ளஸ் ஹைட்ரஜன். அங்கேயும் அமிலமும் உலோகமும் சேர்ந்தோம்னாலும் உப்பு ப்ளஸ் ஹைட்ரஜன் தான் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் ZNங்கிற ஒரு உலோகம், 2NaOH அப்படிங்கிறது ஒரு காரம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன தருதுன்னா Na2ZnO2 H2ங்கிற ஒரு வாயுவை தருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காரம் வந்து அலோக ஆக்சைடோட வினை புரிந்து உப்பு ப்ளஸ் நீரை தரும். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். இது அலோக ஆக்சைடுனா CO2 அப்படிங்கிற கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு காரம். CaCO3 அப்படிங்கிற உப்பை தருது. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற உப்பை தருது. H2Oங்கிற நீரையும் தருது. இப்போ அமோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயுவை தருது. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது அமோனியம் உப்பு, இது ஒரு உப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம வெப்பப்படுத்தினோம்னா அமோனியம்ங்கிற வாயுவை தந்து NaCl அப்படிங்கிற உப்பை மட்டும் தந்து நீரையும் தருது. இப்போ காரங்களோட பயன்கள் பார்த்தோன்னா சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம். இப்போ சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டுமா பயன்படுதுன்னு கேட்டால் இல்லை, இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுது, ரெண்டுமே பயன்படுது. ஓகேவா? கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு, நமக்கு தெரியும் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு அடிக்க பயன்படுது. வயிறு கோளாறுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், MgOHன்னு சொல்லக்கூடிய மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் நம்ம சாப்பிடுவோம். இப்போ ஜெல்சில்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்தது தான். ஓகேவா? துணிகளில் உள்ள கரைகளை போக்குறதுக்கு நம்ம வந்து என்ன அமோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மா தான் துணியை துவைக்கிறப்ப கரையெல்லாம் நல்லா சுத்தமாக போக்குவாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மா தான் துணியை துவைக்கிறப்ப கரைகள்லாம் நல்லா போக்குவாங்க. இன்னொன்று அமோனியம் நைட்ரேட்டுன்னு பார்த்தோம், அது வந்து உரங்களுக்கு, அது நைட்ரேட்னா நைட்டான அம்மா உரம் போடுவாங்கன்னு பார்த்தோம். இது அமோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது அம்மா தான் துணிகளில் உள்ள கரைகளை போக்குவாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ லிட்மஸ் பேப்பர் வந்து அமிலமாக இருந்துச்சுன்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், அனிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். காரமாக இருந்துச்சுன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும், காசினி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினாப்தலீன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அமிலமாக இருந்துச்சு அப்படின்னா நிறமற்றது அப்படிங்கிறாங்க. இதே காரமாக இருந்துச்சுன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமிலத்தில் வந்து ஃபினாப்தலீன் வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு, ஃப்ளாப்னா நிறமாக இல்லை. ஓகேவா? காரம்ங்கிறப்ப காப்பியில் ஈ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காரம், பீனா ஃபினாப்தலீன், ஈனா இளஞ்சிவப்பு, காப்பியில் ஈ. அடுத்து மெத்தில் ஆரஞ்சுனா இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தில் ஆரஞ்சை மித்தில் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? மித்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அம்மி மிதிக்கும் இளஞ்சோடிகள், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரம் அப்படிங்கிறப்ப மஞ்சள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமிமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரம் காமிமா அப்படிங்கிறது காரம், மீனா மித்தில் ஆரஞ்சு, மானா மஞ்சள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து லிட்மஸ் பேப்பர்னால் அமிலத்தில் கரைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அனிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அனிசினா என்ன சொன்னேன், நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாற்றும். அதே காரத்தில் வந்து சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நீளமாக மாற்றும். அப்போ காசினி அப்படிங்கிறது.
ஃபினாஃப்தலினில் பார்த்தீங்கன்னா அமிலத்தில் ஃபினாஃப்தலின் ஊற்றுனோம்னா ஃபினாஃப்தலினில் அமிலம் ஊற்றுனோம்னாவோ என்ன ஆகுனா நிறமற்ற. அப்போ அமிலம் ஃபினாஃப்தலினில் போணுச்சுன்னா ஃப்ளாப் ஆயிரும். காரம்னா காப்பியில் காரம்னா காப்பியில் அப்போ காரம் ஃபினாஃப்தலின் இளஞ்சிவப்பு. மித்தில் ஆரஞ்சு மித்தில் ஆரஞ்சை நம்ம மித்தில் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அம்மி மிதிக்கும் இளஞ்சோடிகள் அப்படிங்கிறது. காரம்னா வந்து என்னது காரத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கா மீ மா, கா மீ மா அப்படிங்கிற மித்தில் ஆரஞ்சு, மானா மஞ்சள் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து போகலாமா. அடுத்தது பார்த்தோம்னா பிஹெச்சை எப்படி அளவிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கரைசலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவை அடிப்படையாக வச்சு தான் அளவிடுவாங்க. இந்த பிஹெச்சில் இந்த பிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஜெர்மன் மொழிச்சொல். அதோட மீனிங் வந்து பார்த்தோன்னா பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அதிக ஆற்றல் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓகேவா, பிஹெச் வந்து 0லேருந்து 7 வரைக்கும். இப்போ 7 விட பிஹெச்சோட மதிப்பு வந்து 7 விட குறைவாக, ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்துச்சுன்னா அது ஒரு அமிலம். 7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலம். அதே 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது காரம். அதே 7 மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உப்புக்கள்னு எடுத்துட்டோம்னா அமில உப்புக்கள் அப்படிங்கிறப்ப இப்போ NaOHங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம், அதே ஒரு அமிலம். இது ரெண்டும் நம்ம சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு உப்பு தருது. இதுதான் சோடியம் பை கார்பனேட், சமையல் சோடான்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, அது சாதாரண உப்புனா NaOH அப்படிங்கிறது சாதாரண உப்பு. NaCl அப்படிங்கிறது சாதாரண உப்பு அப்படிம்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா கார உப்பு அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இது லெட்டு ஹைட்ராக்சைடு ஒரு அமிலமும் சேர்ந்து நம்ம இது பண்ணோம்னா லெட் ஹைட்ராக்சைடு குளோரைடுன்னு ஒன்று கிடைக்கும், H2Oன்னு கிடைக்கும். இப்போ சில்வர் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய AgCl2 இது நீரில் கரையுமா. சில்வர்னாவே நம்ம வெள்ளியை தண்ணியில் கரைச்சோம்னா கரையாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இரட்டை உப்புக்கள் அப்படின்னா K பொட்டாசியம், அதே அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற சல்ஃபேட் SO4 12H2O அப்படிங்கிற இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ KAiSO4 12H2O அப்படிங்கிறது. படிக நீர்னா படிக நீர் கொண்ட உப்பு தான் நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட்டில் என்ன சொல்லுது 5 நீர் வந்து இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ பெண்டாஹைட்ரேட், காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுடரியில் வந்து பார்த்தோன்னா நீரோடைய சுடரி நிறம் அப்படிங்கிறப்ப இதில் நம்ம பார்ப்போம் செங்கல் சிவப்பு அப்படிங்கிறது வந்து கால்சியம் பார்த்தோன்னா கால்சியத்தினால தான் அது செங்கல் சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலில் செங்கல் விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியத்தை காலில் செங்கல் விழுந்துருச்சு. பொன்னிற மஞ்சள் அப்படின்னா சோடியம் அப்படிங்கிறது சோடியத்தை நம்ம சோம்பேறி ஞாபகம் வச்சுக்கலாம். சோம்பேறித்தனமாக இருக்குது, மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சோம்பேறித்தனமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இளஞ்சிவப்பு ஊதா அப்படிங்கிறது வந்து பொட்டாசியம் அப்படிங்கிறது. இளஞ்சிவப்பு ஊதாவை நம்ம இங்கிலீஷில் பிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிங்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பொட்டை பிள்ளைங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்னால் பிடிக்கும். அதே பச்சை அப்படிங்கிறது ஜிங்கு, பச்சை கலரு ஜிங்குச்சான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கல் சிவப்புனா செங்கல் வந்து காலில் செங்கல் விழுந்துருச்சு. சோடியம் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற, சோடியம்னா என்னது நான் சொன்னேன் சோம்பேறியாக இருக்குது, மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சோம்பேறியாக இருக்குது. இளஞ்சிவப்பு ஊதாங்கிறது பிங்க்கு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டை பிள்ளைங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும். பச்சை கலரு சிங்குச்சான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னா ZnSO4. இப்போ 7ன்னு வந்துச்சுனாவே அது என்ன ஹெப்டா ஹைட்ரேட் அப்படிங்கிறாங்க. இப்போ 6ன்னு வந்துச்சுன்னா ஹெக்ஸா, 7னா ஹெப்டா, 6னா எக்ஸா அப்படிங்கிறது. இதை தான் வச்சு இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஜிங்க் சல்ஃபேட்னா ZnSO4 7H2O, ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். மெக்னீஷியம் குளோரைட்னா MgCl2 6H2O, மெக்னீஷியம் குளோரைடு எக்ஸா ஹைட்ரேட். இரும்பு சல்ஃபேட்டுங்கிறது FeSO4 7H2O. அப்போ இரும்பு சல்ஃபேட் ஹெப்டா, 7னா ஹெப்டான்னு சொல்லியிருக்கேன், ஹெப்டா ஹைட்ரேட். அடுத்து கால்சியம் ஹைட்ரேட் கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது CaCl2 2H2O. இப்போ கால்சியம் குளோரைடு 2H2Oனா டைஹைட்ரேட் அப்படிங்கிறாங்க. சோடியம் தயோ சல்ஃபேட்னா Na2S2O3 5H2O, 5நாவே பெண்டா. அப்போ Na2S2
O3 Na2S2O3 5H2O ஓகேவா. சோடியம் தயோசல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட் அப்படிங்கிறது. அடுத்தது உப்புக்களோட பயன்கள். இப்போ சலவை சோடா நம்ம பார்த்தோம். சோடியம் கார்பனேட் இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கடினமான நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு சலவை சோடா யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அதே கண்ணாடி தொழிற்சாலை. இப்போ கண்ணாடி தொழிற்சாலைக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கண்ணாடியை வந்து சலவை தூள்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் வந்து போடுவோம்ல, இந்த ரின் சோப்பு இந்த மாதிரிலாம் போடுவோம்ல, சில ரின் பவுட்ரு அப்படிங்கிறதெல்லாம், அந்த மாதிரி கண்ணாடியை வந்து சலவை தூள் வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. சோப்பு வந்து பார்த்தோன்னா சலவை சோடாங்கிறது சோப்பு. அடுத்து பேப்பர் தொழிற்சாலையெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறாங்க, சலவை சோப்பு போட்டு சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடி தொழிற்சாலையை சலவை சோடா போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. பேப்பர் இண்டஸ்ட்ரியை வந்து சலவை சோடா போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. சோப்புங்கிறது சலவை சோடாங்கிறது சோப்பு தானே. அடுத்து சமையல் சோடானா சோடியம் பை கார்பனேட். பேக்கிங் சோடா, பையினா பேக்கிங்னு சொல்கிறேன், NaHCO3. இது வந்து ரொட்டி சோடா. இப்போ ரொட்டி சோடான்னு சொல்கிறோம்ல, அது என்ன சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் பை கார்பனேட்டும் டார்டாரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த திராட்சை பழத்துலேருந்து வர அது ரெண்டும் சேர்ந்து தான் ரொட்டி சோடா தயாரிக்கிறாங்க. அப்புறம் சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமையல் சோடா இருக்குல்ல, சமையல் சோடா வச்சு தான் இந்த சோடா அமில தீயணைப்பான்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கேக்கு ரொட்டியை மென்மையாக்க நமக்கு சமையல் சோடா போடுவோம். அடுத்து அமில நீக்கியாக அப்படிங்கிறதுக்கும் நம்ம சமையல் சோடா போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமில நீக்கினா அது அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சமையல் சோடா போடுவாங்க, பேக்கிங் சோடா போடுவாங்க. சலவை தூள் அப்படிங்கிறது CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா கிருமி நாசினியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சலவை தூளை வச்சு பார்த்தோன்னா கிருமி நாசினி. இப்போ சலவை தூளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கிருமி நாசினியை ஒழிக்கிறாங்க. அடுத்து பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சலவைத்தூள் வேறு, சலவை சோடா வேறு. சலவை சோடா சோப்பாக மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். சலவைத்தூள் இருக்குல்ல, அதுதான் வந்து பருத்தி லினன் அப்படிங்கிற துணிகளை வெளுக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ வந்து இதுதான் கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது வந்து பாரிசாந்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது தான் பாரிசாந்து ஓகேவா. இப்போ கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிங்கிறப்போ 1/2ங்கிறது ஹெமி ஓகேவா. இது வந்து பாரிசாந்து வந்து எலும்புகளை வந்து ஒட்ட பயன்படுது. பாரிஸுக்கு போய் பார்த்தோன்னா முறிந்த எலும்போ ஒட்ட போகிறாங்க, முறிந்த எலும்போ ஒட்ட போகிறாங்க. சிலைகளுக்கான வார்ப்புகள் செய்ய பாரிஸ்லேருந்து வந்தவங்க தான் சிலைகள் செய்கிறாங்க, சிலைகளுக்கான வார்ப்பு செய்கிறாங்க. பாரிஸ்லேருந்து வந்து சிலைகளுக்கான வார்ப்பு செய்கிறாங்க, பாரிஸுக்கு போகிறாங்க, முறிந்த எலும்புகளை ஒட்டுறதுக்காக பாரிஸுக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 9th சயின்ஸு. இப்போ 8th சயின்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.